இன்றைக்கி நம்ம சுவையான மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இப்போ மட்டன் 400 கிராம் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் வத்தல் தூள், தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கொஞ்ச நேரம் ஊறட்டும். அதை தனியாக வச்சிடலாம். பிரியாணி பண்ணுறதுக்கு மட்டன் பீசஸ் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நல்லாயிருக்கும். மூணு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய வெங்காயம் 4 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இஞ்சி 2 துண்டு, பூண்டு 15, சின்ன வெங்காயம் 6, மிளகாய் 4, ஏலக்காய் 4, பட்டை 2 துண்டு, பிரியாணி இலை 1, கிராம்பு 3, அன்னாசிப்பூ 1, கொஞ்சம் மல்லி இலை புதினா இலை எடுத்திருக்கேன். இப்போ மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் சின்ன வெங்காயம், மிளகாய், பூண்டு, இஞ்சி, கொஞ்சம் மல்லி இலை புதினா இலை போட்டு நல்லா அரைச்சி எடுத்துருக்கிறேன். சீரக சம்பா அரிசி 4 கப், அதாவது காப்படி எடுத்திருக்கேன். இதில் தண்ணி ஊற்றி வச்சுருக்கிறேன். இது ஒரு 20 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஸ்டவ்வை ஆன் பண்ணி குக்கரில் 2 ஸ்பூன் நெய்யும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அதில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பிரியாணி இலை, அன்னாசிப்பூ இதெல்லாம் போட்டு கொஞ்சம் வதக்கிடுறேன். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை இதில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதும் இதில் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை இதில் கலந்துக்கலாம். இதில் பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கிக்கிறேன். 3 சில் தேங்காய் அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஊற வச்சுருந்த மட்டனை எடுத்து குக்கரில் போட்டு 1 ஸ்பூன் வத்தல் தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டு நாம் எடுத்து வச்சுருக்க தேங்காய் பாலில் 4 கப் இதில் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேவைப்பட்டால் கரம் மசாலா அல்லது பிரியாணி பவுடர் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. நாம் அரைச்சது போக மீதி வச்சுருந்த மல்லி இலையும் புதினா இலையும் இதில் தூவி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ குக்கரை மூடி வச்சிடுறேன். ஒரு 7 விசில் வரட்டும். அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். 7 விசில் அடிச்சிட்டு இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். மட்டன் நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம ஊற வச்சுருந்த அரிசியை தண்ணியை நல்லா வடிகட்டிட்டு இதில் சேர்த்துடலாம். ஏற்கனவே மட்டன் வேகிறதுக்கு 4 கப் தேங்காய் பால் கலந்த தண்ணி ஊற்றியிருந்தேன். இப்போ 3.25 கப் தண்ணி சேர்த்துருக்கிறேன். 4 கப் அரிசிக்கு 7.25 கப் தேங்காய் பால் கலந்து தண்ணி சேர்த்துருக்கேன். ஏற்கனவே மட்டன் வேக வைக்கும்போது நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துருந்தோம். இப்போ இதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம்.
கடைசியாக இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குக்கரை மூடி வச்சிடலாம். ஒரு விசில் வந்த உடனே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ குக்கரை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். இப்போ டேஸ்ட்டான மட்டன் பிரியாணி ரெடி ஆகிட்டு பாருங்கள். பிரியாணி எவ்வளோ அழகாக உதிரியாக வந்திருக்கு. தண்ணியை ஆட் பண்ணச்சில் கொஞ்சம் கவனமாக இருங்க. தண்ணி அளவு கொஞ்சம் கூடிட்டுனா பிரியாணி உதிரியாக வராது. இப்போ இந்த மட்டன் பிரியாணியை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள்.